தூத்துக்குடியில் திமுக வேட்பாளர் கனிமொழி தங்கியிருக்கும் வீடு மற்றும் அலுவலகத்தில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். தோல்வி பயத்தால் தங்களை அச்சுறுத்துவதற்காக பாஜக இதுபோன்ற செயல்களில் ஈடுபட்டு வருவதாக கனிமொழி குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகத்தில் நாளை மக்களவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள நிலையில் நேற்று மாலை 5 மணியுடன் தேர்தல் பரப்புரை நிறைவடைந்தது. இந்நிலையில் நேற்று இரவு சுமார் 9 மணி அளவில் தூத்துக்குடி குறிஞ்சி நகரில் திமுக வேட்பாளர் கனிமொழி வாடகைக்கு குடியிருக்கும் வீட்டிற்கு 10க்கும் மேற்பட்ட வருமான வரித்துறை அதிகாரிகள் சென்றனர். சோதனை நடத்த வந்துள்ளதாக கூறிய அதிகாரிகள் கனிமொழியின் வீடு மற்றும் அலுவலகத்தில் சோதனை நடத்தினர். சுமார் 1.5 மணி நேரம் அதிகாரிகள் சோதனை நடத்தினர். கனிமொழியின் வீட்டில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருவதாக தகவல் வெளியானதைத் தொடர்ந்து அங்கு ஏராளமான திமுக தொண்டர்கள் குவிந்தனர். இதனால் சோதனை முடிந்து அதிகாரிகள் வெளியில் வர முடியவில்லை. அதிகாரிகள் சென்ற பிறகு செய்தியாளர்களை சந்தித்த கனிமொழி, வேலூரில் தேர்தலை ரத்து செய்ததைப் போல் இங்கும் தேர்தலை ரத்து செய்ய முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும், தோல்வி பயம் காரணமாகவே பாஜக இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுவதாகவும் கனிமொழி குற்றம் சாட்டினார். வேண்டும் என்றே திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர்கள் எங்களுடைய கூட்டணியின் வேட்பாளர்கள் மீது ஒரு கெட்ட பெயரை உருவாக்குறதுக்காகவே வேண்டும் என்றே இதை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை தாண்டி இதை எங்களெல்லாம் பயமுறுத்திட முடியும் அப்படின்னு நினைச்சு வேண்டும் என்றே இதை செய்கிறார்கள். அதுக்காக ஒரு ஆசையோடு வந்திருப்பார்கள் என்று நினைக்கிறேன். ஒன்றும் கிடைக்கல, அதனால அவங்களுடைய ஆசை நிராசையாகிவிட்டது. நிச்சயமாக தோல்வி பயத்தால் தான் இதை செய்திருக்கிறார்கள். இந்நிலையில் திருச்சி விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின், தூத்துக்குடி பாஜக வேட்பாளர் தமிழிசையின் வீட்டில் ஏன் சோதனை நடத்தவில்லை என்று கேள்வி எழுப்பினார். மேலும் மோடி அரசு இதுபோன்ற சோதனைகள் நடத்தி இந்த தேர்தலை சீர்குலைக்க முயல்வதாகவும் ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க தூத்துக்குடியில் வேட்பாளர், பிஜேபி வேட்பாளர், அவங்க வீட்டில் கோடி கோடியாக பணம் வச்சிருக்கிறாங்க. ஏன் அங்கே போய் ரைடு பண்ண மாட்டேங்கிறாங்க? இதுதான் என்னுடைய கேள்வி. நான் சொல்றேன், மோடி எல்லா அமலாக்கத்துறை, சிபிஐ, ஐடி, அடுத்தது நீதிமன்றம், இப்போ அடுத்தது தேர்தல் கமிஷன் எல்லாத்தையும் கூட்டு வச்சுக்கிட்டு எப்படியாவது இந்த தேர்தலை குலைக்கணும்னு திட்டமிட்டு இருக்கிறார். அதான் இதுபோன்ற சோதனைகள் ஜனநாயகத்திற்கும் மக்களாட்சி தத்துவத்திற்கும் விரோதமானது என திராவிடர் கழக தலைவர் கி. வீரமணி குற்றம் சாட்டியுள்ளார். முற்றிலும் இது ஜனநாயகத்துக்கு விரோதமானது, மக்களாட்சி தத்துவத்துக்கு விரோதமானது. தோல்வியினுடைய அச்சம் அவர்களை உலுக்குகிறது. மோடி அரசுக்கும் சரி, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலே இருக்கிற அதிமுக ஆட்சிக்கும் சரி இந்த நிலை இருக்கிறது. அதன் காரணமாகத்தான் கனிமொழி அவர்கள் வீட்டிலே எப்போது இந்த நேரத்திலே சோதனை. மேலும் தோல்வி பயத்தாலேயே பாஜக அரசு இதுபோன்று எதிர்க்கட்சிகளை அச்சுறுத்தி வருவதாகவும் கி. வீரமணி குற்றம் சாட்டியுள்ளார்.